வேலையை முடிச்சிருங்க நைட்டுக்குள்ள. அவ்வளோ சங்கீத நல்லா சீக்கிரம் எந்திரிச்சிருவாங்க. அதனால நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று நைட்டு நடந்த விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி லைக் போட்டால் ஐப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. அப்போ தான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக பிக் பாஸ் வந்து நீங்கள் 2 பேர் ஜெயிலுக்கு போனோம். யாரை சொன்னார்? திவ்யா கணேஷையும் சாண்ட்ராவையும் ஜெயிலுக்கு போகணும்னு சொன்னார், ஒஸ்ட் கண்டஸ்டண்ட்டாக செலக்ட் ஆனதுனால. இதை தாண்டி வேற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. அது என்னன்னா, ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்க எல்லா வேலையும் நீங்கள் தான் செய்யணும். பாத்ரூம் கிளீனிங் ஆகட்டும், வீடு கிளீனிங் ஆகட்டும், சமையல் பண்ணுறதாகட்டும், எல்லாத்தையும் நீங்கள் தான் பண்ணணும்னு சொன்னார். பார்த்தீங்களா? விக்ரம் மேனேஜ் பண்ணுற பொறுப்பை பார்த்துக்கணும், அதாவது சூப்பர்வைசர் வேலை விக்ரம் பார்த்துக்கணுன்ற மாதிரி சொன்னார். விக்ரமும் இவங்களை வச்சு எல்லா வேலையும் வாங்கிடலான்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் இவங்க பயங்கரமாக கோளாறு கொடுத்துட்ருக்காங்கங்க. விக்ரமை எவ்வளோ கிண்டல் பண்ண முடியுமோ அவ்வளோ கிண்டல் பண்ணிட்டாங்க. அதாவது நீ எங்ககிட்ட வேலை வாங்கணும்ல, முடிஞ்சா எங்ககிட்ட இருந்து வேலை வாங்கிக்கூடா அப்படின்ற மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது விக்ரம் இருக்கார்ல, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, எல்லாருமே படுக்க போறாங்க. ஆனால் விக்ரம் இவங்க வேலையை முடிக்கட்டோன்றதுக்காக உட்காந்துட்டு இருக்காரு. விக்ரமோ நைட்டுக்குள்ள முடிச்சிருவீங்களே அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நைட்டுக்குள்ள தானே முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா சொல்றாங்க. அப்போ திவ்யா கணேஷ் இருக்காங்கல்ல, அக்கா யோசிச்சு பாருங்களேன், சங்கீத ஸ்வரங்கள் ஏழே இருக்கா அந்த சீன் மாதிரி இருக்குன்ற மாதிரி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது வந்து வாழு படத்தில் ஒரு சீன் வரும்ல, நைட்டு முழுக்க அப்படியே 2 பேருமே மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதாவது யூரின் வந்ததுக்கு அப்புறம் தான் போறாங்கன்ற மாதிரி காமெடி இருக்கும். அதே காமெடி தான் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. எந்த அளவுக்கு இவங்க ஸ்லோவா வேலை பார்க்குறாங்கன்னு ஒரு உதாரணம் மட்டும் உங்களுக்கு சொல்றேனே. அந்த சூப்பர் டீலக்ஸ் வீட்டை பொறுத்த வரைக்கும் சின்னதாக இருக்கும். ஏன்னா கம்மி பெட்டு தானே, சின்னதாக இருக்கும். அந்த ரூமை மட்டுமே ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்கங்க. அது பாருங்க, இப்போ க்ளீன் பண்ணுறது எப்படி பண்ணுறாங்க பாருங்க. நம்ம எல்லாருமே நின்று தானே க்ளீன் பண்ணுவோம். சாண்ட்ரா ஒரு பக்கம் உட்காந்துருக்காங்களா, திவ்யா இந்த சைடு சேரில் உட்காந்துட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. திவ்யா இதுக்கு மேலே ஒரு படி போய் ஒன்று பண்ணாங்க. அது என்ன தெரியுமா? படுத்துக்கிட்டே க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது விக்ரமை எந்த அளவுக்கு வெறுப்பேற்ற முடியுமோ அந்த அளவுக்கு வெறுப்பேற்றலான்ற ஒரு ஐடியாவில் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சபரியால் எதுவுமே பேச முடியல. சபரி, ரம்யா, ஜோ இந்த இடத்துல இருக்காங்க. வேணாம், இவங்க கிட்ட வாய் விட்டா நமக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சபரி வந்து அமைதியாக இருக்காரு. ஆக்சுவலாக இந்த வாரம் சபரியோட கேம் ரொம்ப அமைங்கிருச்சுங்க. அதாவது இந்த போன வாரத்தில் வந்து விஜய் சேதுபதி வந்து அந்த டாஸ்கில் ரொம்ப ரூடாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்றத காமிச்சார் பார்த்தீங்களா? அதுலேருந்து சபரிக்கு என்னாச்சுனே தெரியல, ரொம்ப கேம் அமைங்கிருச்சுங்க. இதுக்கு முன்னாடியே பெருசாக அவர் விளையாட மாட்டார், ஏதாவது 2-3 பாயிண்ட் தான் பேசுவார். ஆனால் இந்த வாரம் விஜய் சேதுபதி சொன்னதுனால டோட்டலாக அமைங்கிட்டாரு. இதே மாதிரி இருந்தாருன்னா வேலைக்கு ஆகாதுங்க. ஏன்னா சபரி வந்து இந்த கேம்குள்ளே வரும்போது சபரி மேலே நிறைய பேர் நம்பிக்கை வச்சாங்க. எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே சபரி மேலே பெருசாக நம்பிக்கை இல்லை. முதல் நாள் மட்டும்தான் நம்பிக்கை இருந்தது. ஏன்னா முதல் நாள் நம்ம எல்லாருமே கூட்டாஞ்சோறு சாப்பிடலாம், ஏன்னா தட்டு கம்மியாக தானே இருக்குது, கூட்டாஞ்சோறு சாப்பிடலான்னு சொன்னார். பரவாயில்லையே, இவர் வந்தோடனே முத்துக்குமரன் மாதிரி நிறைய ஐடியாலாம் கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு. ஆனால் முதல் வாரத்திலேயே இவரோட கேம் அவ்வளோ ஒன்றும் பெருசாக இல்லை. எந்த சண்டை நடந்தாலும் தடுக்கிறது, நல்லவன் மாதிரி காட்டிக்கிறது, அதுதான் இவரோட கேமாக இருந்தது. இவர் நல்லவர் தான், பொதுவாகவே வந்து கேரக்டர் வைஸ் வந்து சபரி கொஞ்சம் நல்ல டைப்பு தான். பட் என்னன்னா ஃபோர்ஸ் பண்ணி நடிக்கிறாருங்க, நிறைய விஷயம் நடிக்கிறாரு. அதாவது விஜய் சேதுபதி போகிற போக்கில் ஒன்று சொல்கிறாரு, அதாவது உங்கள் கஷ்டத்தை உள்ளுக்குள்ளேயே வச்சுக்காதீங்க, அழுது வெளிப்படுத்திடுங்கன்ட்டு. விஜய் சேதுபதி சொன்னாருன்றதுக்காக அன்றைக்கே உட்காந்து அழுகணுமா? அந்த அழுததுலலாம் எனக்கு கொஞ்சம் கூட சென்டிமெண்ட்டே வரலங்க. ஒருத்தர் அழுதா சென்டிமெண்ட் வரும், அப்போல்லாம் எனக்கு சென்டிமெண்ட்டே வரமாட்டேங்குது. ஒருவேளை நம்ம தான் கல் நெஞ்சக்காரனாக இருக்குமான்னு கூட நான் யோசிச்சு பார்த்தா எல்லாருக்குமே அந்த சென்டிமெண்ட் வரல. டே ஏன்டா ஃபேக்காக நடிக்கிறேன்ற மாதிரி தான் கேட்குறாங்க. ஸோ சபரி கேமை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி விக்ரமை இவங்க வச்சு செய்கிறது சரியா இல்லை தப்பான்னு உங்களோட கருத்து இருக்கும்ல, அந்த கருத்தை பற்றியும் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். திரும்பி வேற ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க.